வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டீப் டைவ் பாட்காஸ்ட். இன்னைக்கு டீப் டைவ் பாட்காஸ்ட்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு டாபிக். பல தரப்பட்ட சமயத்துல இந்த டாபிக் எல்லாராலையும் டிஸ்கஸ் கூட பண்ணப்பட்டிருக்கும். எல்லா ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல அல்லது ஃபேமிலி சர்க்கிள்ல கூட நம்ம இதெல்லாம் பேசியிருப்போம். அந்த டாபிக் தான் பார்க்க போறோம். தீபாவளி வருது. தீபாவளியொட்டி நிறைய திரைப்படங்கள் வரதையும் பார்க்க முடியுது. குறிப்பா 2 படத்தை நம்ம இன்னைக்கு எடுத்துக்க போறோம். பைசன், டூட். இந்த 2 படத்தையும் நாங்கள் பார்க்கல. ஆனா சமூக வலைதளங்கள்ல இதையொட்டி உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு விவாதம். இப்போ பைசன் திரைப்படம் அப்படின்றது இவங்க சும்மா எப்ப பார்த்தாலும் ஒரு பிரச்சனையை பேசிட்டு இருக்காங்க, சண்டையை பேசிட்டு இருக்காங்க. நான் சினிமா தியேட்டருக்கு போறதை என்ஜாய் பண்றதுக்கு இந்த மாதிரி படத்தெல்லாம் என்னால் பார்க்க முடியாதுன்னு ஒரு தரப்பும், டூட் மாதிரியான படங்கள் அது ஒரு படமே கிடையாது, அது மீண்டும் மீண்டும் சமூகத்தில் எடுக்கப்படக்கூடிய ஒரு குப்பையா தான் இந்த மாதிரியான திரைப்படங்கள்லாம் இருக்கு. இது ஒரு ஒரு ஆர்ட் ஃபார்ம் அப்படின்றது ஒரு தாட் ப்ரோவோக்கிங்கா இருக்கணும், நம்மளை சிந்திக்க வைக்கணும், நம்ம வேற ஒண்ணா மாத்தணும். இந்த மாதிரி கமர்ஷியல் திரைப்படங்கள் எதுவும் அப்படிலாம் பண்றது இல்லை. இந்த டிபேட் ரொம்ப ரொம்ப நாளா பல இடங்கள்ல போயிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதை தான் இன்னைக்கு டாபிக்ல நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். யார் கூட பேச இருக்கோம்னா தோழர் வில்லவன் ராமதாஸ் கூட தான். வணக்கம். வணக்கம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ 2 திரைப்படம் வெளியாகுது. பைசன் மாரி செல்வராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. டூட் ஒரு புது டைரக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, பிரதீப் ரங்கநாதன். அவர் இஸ் நோன் ஃபார் கமர்ஷியல் மூவிஸ்னு வச்சுக்கலாம். அவருடைய திரைப்படம் வருது. ஃபர்ஸ்ட் இந்த பைசன்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். பைசன் திரைப்படம் வருது அப்படின்ன உடனே ஒரு எதிர் பிரச்சாரத்தை பார்க்க முடிஞ்சது படத்துக்கு எதிராக. குறிப்பா மாரி செல்வராஜ், ரஞ்சித் படங்கள் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. குறிப்பாக அவங்களுடைய வழியை பேசும் பொழுது சும்மா நசுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம்னு சொல்றாங்க. இவங்களுக்கு இவங்க படத்துக்கு போனா போர் அடிக்குது, ஏதாவது ஒன்று பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஆர்ட் ஃபார்மா அவங்க ரிஜெக்ட் பண்ணல, ஆனா அதுல பேசப்படக்கூடிய கருத்து கடுப்பா இருக்கு, டிஸ்டர்பிங்கா இருக்கு, இது தேவையில்ல, இதெல்லாம் இதுக்கு நீங்க திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கீங்க, என்ன எல்லா படமும் இதே பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி மிக கடுமையான இந்த விமர்சனங்கள்லாம் வைக்கப்படுறத பார்க்க முடியுது. அதே மாதிரி டூட் படம் ஒரு என்டர்டெய்னர். அது வழக்கமா அவருடைய திரைப்படம் எல்லாமே ரொம்ப கமர்ஷியலா வின் ஆயிட்டு இருக்கிறதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த படமும் வின் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு. இந்த டிஸ்கஷன் தான் சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு? ரஞ்சித், மாரி செல்வராஜ் மீதான அந்த அந்த விமர்சனம் இருக்கு இல்லையா, மற்றதாவது சும்மா ஒரு ட்ரால், எதிர் நடிகர்கள் அந்த அந்த எல்லையோட சரி, சும்மா காலி பண்ற நடிக்கிறான். 2 குரூப்புக்குள்ள அஜித் படம் வரும்போது விஜய் குரூப் அட்டாக் பண்றதுனால அவங்க திருப்பி அடிக்கிறது. இது ஒரு இன்னொன்னு, இதெல்லாம் நிறுவனம் வச்சே செய்யறாங்க. எதிர்த்தரப்பை காலி பண்றதுக்கு அசைன்மெண்ட் கொடுத்து பிஆர் கம்பெனிஸ் சண்டை போட்டு 2 தரப்புக்குமே ஓன் பிஆர் கம்பெனிஸ் இருக்கு. பட் இந்த இடத்துல இருக்க ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, இவங்களுக்கு அந்த ஜாதி சங்கங்கள், மற்ற தரப்பு நடிகர், இவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிறாங்க. மற்ற தரப்பு பாப்புலர் ஹீரோக்களோட தரப்பு, அவங்களோட ஃபேன்ஸ், ஜாதி சங்கங்கள், அப்புறம் யூஸ்வலா இந்த சோஷியல் மீடியால இருக்கிற இந்த ட்ரெண்டோட ஓடுற இயல்பு இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிறதுனால இந்த விமர்சனம் ரொம்ப ரொம்ப தீவிரமா, ரொம்ப என்ன சொல்றது, ஒருங்கிணைந்து செயல்படுது. அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு தெரிஞ்சு 4-5 வருஷமா அந்த வார்த்தைகள் பயன்பாட்டில் இருந்துகிட்டே இருக்கு. எல்லா டைரக்டர்கிட்டையுமே ஒரு மாதிரி ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், அந்த கிளீஷேவா. அதுலேருந்து தவிர்க்கவே முடியாது. உங்களுடைய பேச்சு அல்லது உங்களுடைய படைப்புகளில் ஒரு தொடர்ச்சியை பார்க்கலாம், ஒரே மாதிரி இருக்கும், ரிப்பீட் ஆகும், நம்மளால தடுக்க முடியாது. இது எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் இவங்க மேலே வலிந்து அந்த அந்த அட்டாக் செய்ய வர்றது இருக்குல்ல, அதன் பின்னால் இருப்பது வெறுப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இவங்க என்ன அடித்தாலும் இவங்களுக்கு ஒரு சந்தை இருக்கு. மோகன்ஜி அவரோட படம் வந்தபோது, முதல் படம் திரௌபதி படம் வந்தபோது பாமக எல்லா ஊர்கள்லையும் வேனை வச்சு கூட்டிட்டு போனாங்க. சாதி சங்கங்கள், சாதிவாதிகள் எல்லாரும், பாமக, வன்னியர் சங்கம், அவங்க எல்லாம் வேனை வச்சு கூட்டிட்டு போனாங்க. அதை விட முக்கியம், அதுல ஆக்டிவா இருக்கிறவங்க தான் வீட்டு பெண்கள்கிட்ட சொல்லி இது குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம் அப்படிங்கிறத விளம்பரம் பண்ணாங்க. கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த ஏரியால, சேலம் இந்த ஏரியால ரொம்ப அது ஒரு ஆர்கானிக்கா வர்ற மாதிரியான ஒரு வேலையை அவங்க செஞ்சாங்க. அவ்வளோ பெரிய, அதாவது தமிழ்நாட்டில் சொல்லிக்கிற அளவுக்கான வலுவான ஒரு ஜாதி, அந்த ஜாதி சங்கம் ப்ரமோட் பண்ணியும் மோகன்ஜியை ஒரு பிராண்டாக கொண்டு வரவே முடியல. ஆனால் ரஞ்சித்தும் மாரி செல்வராஜ் அவங்களோட அந்த கரியரில் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எனக்கு அது ரஞ்சித்தோட அவுட்புட்டில் ஒரு 2 படம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. மற்றதெல்லாம் எனக்கு அவ்வளவா என்னை வசீகரிக்காத படங்கள் தான். மாரி செல்வராஜ் என்னால் அந்த 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 மேக்கிங்கோட என்னால் அவ்வளவா பொருந்தி போக முடியல. பார்த்துருக்கேன், ஒரு படம் பார்த்தேன், அதன் பிறகு ஏதாவது ஒரு காட்சியை பார்க்கறதோட சரி, நான் பார்க்கறதில்ல. அந்த படைப்பு என்ன பெருசாக என்னை அட்ராக்ட் பண்ணலை, அது வேணும். ஆனால் ஒரு தனி பிராண்டாக அவங்க உருவாகுறாங்க. அவர்கள் தவிர்க்க முடியாத ஆளாக உருவாகுறாங்க. அதை விட முக்கியம், அவங்க
தன்னை போன்ற பலர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கான ஒரு உந்து விசையா இருக்காங்க. இதுதான் இந்த காஸ்டிஸ்டுகளை பயமுறுத்துறது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். இன்னொரு இந்த என்டர்டெயின்மெண்ட் இல்லை அப்படிங்கிற செக்ஷன் ஜாதி சங்கங்களை விட ரொம்ப ரொம்ப கேவலமான குரூப்னு நான் நினைக்கிறேன். அவனுக்காவது அவன் ஏதோ ஒன்று சரின்னு நம்புறான், அதனால அவன் அந்த மாதிரி விருப்ப கேட்குறான். உங்களுக்கு உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்ன கேடு? பார்க்குற இடத்துல எல்லாம் என்டர்டெயின்மெண்ட் இருக்கு, உங்க கையில இருக்கு. நீங்க போற இடத்துல முன்பாவது ஒரு திரைப்படம் தியேட்டர்ல நான் அலுவலகத்துக்கு வரல, இருக்கிற பிரச்சனைலேருந்து நான் மறக்கிறதுக்கு தான் வரேன். அங்க சும்மா எவ்வளோ பார்த்தாலும் ஜாதி பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இது எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத ஒரு விமர்சனமா நம்ம எடுத்துக்க முடியாதா? இதுல 2 சிக்கல் இருக்கு. உங்களுக்கு இதை புலம்பணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க ஒரு படைப்பை ஒன்று தர்றாங்க, அவங்களோட பார்வையில இது சொல்லப்படணும்னு நினைக்கிறாங்க, அல்லது அவங்களோட கதையோட வடிவமே அதுதான். இல்ல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா நீங்க வெறும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு படத்துக்கு போகலாம். இந்த அட்வைஸ் ஏன் அவர் தேவைப்படுது? இப்போ மற்ற இடத்துல மற்ற செய்திகளில் சொல்ல முடியுமா இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம வரையறுக்கலாம் முடியாது. இந்த எண்ணத்துல இருந்து வர்றது என்னன்னா, சுத்தி வளைச்சு இதை போன்ற ஒரு உள்ளடக்கம் வரும்போது இவங்க குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிறாங்களோன்ற சந்தேகம் எனக்கு இருக்கு. நான் பாட்டுக்கு சும்மா 400 பேரை கொள்ற 500 பேரை கொள்ற படத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்மக்லிங் போதைப்பொருள் கடத்துற ஒரு படத்தை நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இப்ப இந்த மாதிரி ஒரு படம் வரும்போது நேச்சுரலா இவர்களுக்கு ஒரு குழப்பம், இவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வருது. ஐயோ, நம்மளோட ரசனை ரொம்ப கேவலமானதுங்கிற ஒரு நிலைமை போயிடுமோன்ற பயம் அவங்களுக்கு வருது. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த படம்லாம் ரசனைக்குரியதல்ல, சும்மா அழுவுறதை காட்டுறாங்க. இவங்க ஒன்றும் இதெல்லாம் இல்லை, போலித்தனமா அழறது, தேவையில்லாம ஒரு கண்டென்ட்டுக்கு தொடர்ந்து வாரக்கணக்கில் ஃபீல் பண்றது, இது எல்லாமே எல்லாருக்கிட்டையும் இருக்கு. இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட எல்லாம் உங்களுக்கு பிரிச்சு கன்சியூம் பண்ணி பழகிட்டாங்க. ரோபோ சங்கர் செத்து போறாரா, ஒரு வாரம் ஐயோயோன்னு கண்ணை கசக்கிட்டு இருக்கலாம், ஃபீல் பண்ணலாம். இல்லை யாரோ ஒரு ஆதரவற்றோர் எழுத்துல வளர்ந்த பொண்ணு ஒன்று வருதா, அந்த வீடியோ பார்த்து எனக்கு அப்படி சினிமான்னா நான் ரசிக்கிற மாதிரியான படங்கள் மட்டும்தான் வரணும். அதுக்கு ஆல்டர்னேட்டா கருத்து கண்டென்ட் ஒரு நல்ல உள்ளடக்கம் அப்படிங்கிறது இருந்துட்டா கூட, அப்படி ஒன்று இருக்கணுங்கிற கம்பல்ஷன் வந்துருச்சுன்னா நான் ரசிக்கிற மாதிரியான எனக்கு தேவைப்படுற சரக்கு கிடைக்காதுல்ல. ஸ்நாக்ஸா இருக்கு, நீங்க வேற ஏதாவது உருப்படியா வச்சு விற்க ஆரம்பிச்சதுன்னு சொன்னா தேவையில்லாத ஸ்நாக்ஸோட ஸ்பேஸ் குறைஞ்சிருமோ, அல்லது ஏன் இந்த மாதிரி மட்டமான உன் ரசனை இருக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருமோங்கிற கவலையில அவங்க நிறைய பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். எப்போதுமே இதை போல ஒரு நிதானமா போற ஒரு படத்தையோ அல்லது ஏதோ ஒன்று கருத்து சொல்ற, நீங்க லாஜிக் ஃபெயிலியர் அல்லது கதை ஒரு புரியுற மாதிரி இல்லை. தங்களானுக்கு அந்த கமெண்ட் வந்தது, சத்தம் பயங்கரமா இருக்கு, அவ்வளவா அது புரியல, அண்ட் அந்த காட்சிகள்ல இருக்கிற பிரச்சனைன்னு நிறைய விஷயம் சொன்னாங்க. அது ரைட்டு தான். ஏன்னா எந்த ஒரு அவுட்புட்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது, ஏன் வருதுங்கிறது கூட பேசலாம். இதே மாதிரியான லாஜிக் கோட்டை நீங்க எடுத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் படத்துல இருக்கும், நெல்சன் படத்துல இருக்கு, மற்ற பிரம்மாண்ட படங்கள் எல்லாத்துலயும் இருக்கு. இன்ஃபேக்ட் இப்போ நீங்க தி பெஸ்ட் டைரக்டர் கூட லாஜிக்கலா படம் எடுக்க முடியாத மாதிரி சூழ்நிலை இருக்கு இப்போ இருக்கிற டிமாண்டை பார்க்கும்போது. ஆனா இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இவங்களுக்கு வர்ற வெறுப்பு என்னன்னு சொன்னா, ஒரு ஜாதி வெறியர்களுக்கு இவங்க ஒரு பிராண்டா உருவாகிறது, இதை அடுத்து மற்றவர்கள் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கவனம் இருக்கு. இந்த பியூர் என்டர்டைன்மெண்ட் வெறியர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, என்னுடைய ரசனை மோசமானது அப்படிங்கிறது அம்பலமாகாம இருக்கணும்னா என் ரசனைக்கு தகுந்த படங்கள் மட்டும்தான் வரணும். மற்றதெல்லாம் வராம இருந்துட்டா என்னோட ரசனை எந்த சேலஞ்சும் இல்லாம ஈஸியா போயிடும். அந்த இடத்துலதான் அவங்க உறுதியா நிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் லாஜிக்கலா அல்லது ஒரு நேர்த்தியான படைப்பு இனிமே இப்போதைக்கு வர முடியாம இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன்னா, இதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஏகப்பட்ட பேர் வருவாங்க. சங்கரோட படம் யோசிச்சு பாருங்க. சங்கர் ஒரு 10 வருஷம் முன்பு இருந்த அந்த 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 காட்சி நேர்த்தி கூட இப்ப அதுல வர மாட்டேங்குது. ஒரு குறைந்தபட்ச கன்வின்சிங்கான அந்த அந்த சீக்வன்ஸ் கூட அங்க வரல. நான் இப்ப எதை ப்ராப்ளமா நினைக்கிறேன்னா, ஒரு 15 வருஷம் முன்பு கூட ரொம்ப சாதாரண மனிதர்கள், வெவ்வேறு பின்புலங்கள்ல இருந்தவங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்றாங்க. அந்த டிஸ்கஷன்ல ஒவ்வொருத்தர் ஒரு இன்புட்டை கொடுக்கும்போது அது குறைஞ்சபட்சம் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ற மாதிரியான ஒரு படைப்பா வர வாய்ப்பு இருக்கு. ஒரு நீண்ட காலம் வேலை பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த பொறுப்பு இதெல்லாமே எதை செய்யணும், எது தப்பு, எந்த மாதிரியான படப்பிடிப்பு அவுட்புட்ல எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறத பத்தின ஒரு நாலேஜ் எல்லாம் இருந்தது, பொறுமை இருந்தது.
அப்படி இருக்கிறதுனால அவுட்புட் வந்து ஓரளவு நியாயமா இருந்துச்சு. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்கிற மாதிரியோ அல்லது கதை வந்து ஓரளவு நம்புற மாதிரி இருக்குங்கிற மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சு. இப்போது அசிஸ்டன்ட் டைரக்டருங்க அந்த மாதிரி வர்றாங்களான்னு எனக்கு தெரியல. ஓரளவு வசதியான பின்புலத்துலேருந்து தான் வர்றாங்க. அவங்க ரொம்ப காலம்லாம் அந்த இடத்துல இருக்கிற மாதிரியெல்லாம் தெரியல. அப்போ கொஞ்சம் பேர் இருந்தாங்க. எனக்கு சித்தார்த்துன்னு நினைக்கிறேன். சித்தார்த்தோட சினிமா அறிமுகம், சித்தார்த் நம்ம எல்லாத்துக்கும் வந்தது ரைட்டர் சுஜாதாவோட மனைவி, அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி அவர் உள்ள வர்றாரு. இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் பெரும்பாலானவர்கள் அந்த மாதிரி இப்போ அது முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலா அசிஸ்டன்ட் டைரக்டரா முன்னாடி 10 வருஷம் இருக்குது. அந்த மாதிரி கதை எனக்கு அந்த மாதிரி யாரும் கேள்விப்படவே இல்லை. அப்படி இப்படி முடிஞ்சு போச்சு. அது ஆக்சுவலா ஒரு படம் இருப்பாங்க, இல்லைன்னா அது இல்லாம கூட படம் இல்லாம கூட வந்துடுறாங்க. ஸோ அந்த வடிவம் சிதையும் போது எனக்கு எப்படி புரியுது அப்படின்னா, முன்னாடி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய குரூப் இருந்தாங்க. அவங்கள்ட்ட இருந்து நிறைய வேலை வாங்கி அந்த கிரெடிட் அல்லது அந்த ஒட்டுமொத்தமா அந்த கேப்டன் ஆஃப் த ஷிப்புக்கு அது எல்லாமே போச்சு. இன்னைக்கு அந்த செட்டப்பே இல்ல, எல்லாம் தனியான இண்டிவிஜுவலா காமிச்சு பண்ற மாதிரி தான் இருக்கு. புதிய சிந்தனைகளை கொண்டு வந்து டைரக்டருக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கிற அந்த நெட்வொர்க் வந்து இப்ப காலியாயிருக்கு. அந்த பாதைகள் வந்து அடைக்கப்பட்டிருக்கு. எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது சொல்லும் போது பாலாஜி சக்திகள் வந்து அங்கதான் இருந்தாரு. காதல் படம் எடுத்தாரு. வசந்த பாலன் வந்து அங்கதான் இருந்தாரு. இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. வசந்த பாலன் 2 பேருமே வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராமினென்டான டைரக்டர்ஸ் 2 பேருமே. ஆமா, ஆனா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்கன்னு நாம எல்லாரையும் சொல்லிட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சங்கரோட அசிஸ்டன்ட்ஸ் எல்லாரையும் ரொம்ப சம்பளம்ங்கிற வகையிலையும் சரி, வசந்தபாலன் சொன்னாரு, இந்த கூப்பிட்டு அந்த அசிங்கமா திட்டுறதுங்கிற மாதிரியான அந்த இது இருக்கவே இருக்காது. கூடுமான வரை அவர் கூலா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பல டேரக்டருங்க ஓரளவு நல்லா வச்சிருக்குது, அவங்களுக்கு அடுத்த வாய்ப்பை தேடி தர்றது. சேரன் அவர் தான் வண்டியில கூட்டிட்டு போய் தான் தன்னோட அசிஸ்டன்ட் ஒருத்தருக்கு பட வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்காரு. அது புதிய கீதைன்னு நினைக்கிறாங்க. ஓகே விஜய் நடிச்சிருப்பாரு அந்த படம். அந்த மாதிரி ஓரளவு இருந்திருக்காங்க. இன்னொன்று, அப்போ அதுதான் காமன் ப்ராக்டிஸ். அது வந்து எல்லாரும் பண்ணாங்க, இவங்களும் பண்ணாங்க. அதனால நாம ஒரே ஐடியாலாம் சொல்ல முடியாது. பட் இந்த போக்கு மாறி இருக்குல்ல, அதனால இனிமே எனக்கு தெரிஞ்சு ஒரு நேர்த்தியான படம்ங்கிறது ஒருத்தரோட முதல் படத்துல 2வது படத்துல வரலாம். அதன் பிறகு ஒரு அவுட்புட் வந்து உங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி, நீங்க கன்வின்ஸ் ஆகிற மாதிரி ஒரு படைப்பு இனி வர்றதுக்கான வாய்ப்பு குறைவுன்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சப்ளைல இருக்கிற ஒரு பெரிய டென்ட். ஓகே, அதை விட்டுலாம். நான் ஏன் மாரி செல்வராஜ், ரஞ்சித் அந்த இதில் எனக்கு பெருசாக அதில் வசீகரிக்கப்படலைன்னாலும் கூட அவங்களோட இருப்பு வந்து ஏன் முக்கியங்கிறதுல எனக்கு சில இது இருக்குது. இந்த வரிசையை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், திரைப்படத்தினுடைய வரிசையை பார்த்தோம்னா இந்த சுயமரியாதை கருத்துக்கள் படங்களில் வந்தபோது அது எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு. நீங்கள் சொல்கிறது 50களில் பல்வேறு தரப்பிலும் அந்த பேட்டர்னுக்கு அவங்க முகம் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. தில்லான மோகனாம்பல் படம் பார்த்தீங்கன்னா அதில் திருந்தாத கேரக்டர் லாஸ்ட் செகண்ட் வரை, அந்த படத்தினுடைய கடைசி காட்சி வரை திருந்தாத கேரக்டரா ஒரு பிராமின் கேரக்டர் இருக்கும். ஏன் பிராமின் கேரக்டர்னு சொல்றேன்னா, மற்றபடி தினமலர் சிறுவர் மலர் பார்த்தீங்கன்னா நான் கடைசியா வாசிச்ச வரைக்குமே அங்க வந்து ரொம்ப நல்லவங்களா பார்ப்பனர்கள் இருப்பாங்க. ரிக்ஷாக்காரங்க கட்டாயமா குடிப்பாங்க. சேரியில் இருக்கவங்களை பத்தின ஒரு விவரணையும் பார்ப்பனர்களை பத்தின அவங்களுடைய விவரிப்பு அது வந்து அப்படியே ஒரே அவங்கெல்லாம் நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் வாரமலர் தினமலரோட படைப்பு. அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பிராமின் கேரக்டரை வில்லனா காட்டுறதுக்கான ஒன்று. நீங்கள் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதன் பிறகு சினிமாவில் வில்லன் கிறிஸ்டியனாக இருப்பாங்க. வில்லனோட அடியால் பெரும்பாலும் ரீட்டாவாக இருக்கும், மேரியா இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். சுயமரியாதை இயக்கத்தின் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்று. அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதன் பிறகும் கூட ராமராஜன் காலத்திலையும் ரஜினி காலத்திலையும் கூட ஹீரோ உருப்படியா ஏதோ ஒரு வேலை செய்யும், அநியாயத்தை தட்டி கேட்கிறதா இருப்பாரு. ஆமா, ஏழைங்க பக்கம் இருப்பாங்க. பணக்கார வீட்டு பிள்ளையா இருந்தாலும் ஏழைகள் பக்கம் இருப்பாங்க. நீதிக்காக போராடுற ஒரு ஆளா இருப்பாங்க. இத மாதிரியான ஒரு நிர்பந்தங்கள்லாம் இருந்தது. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல அதை மாத்தியாச்சு. ஜாதி ரீதியாக உருப்படாத வேலை தான் செய்யணும், ஒரு உருப்படியான வேலையை செய்ய வேண்டும்ங்கிற நிர்பந்தம்லாம் இல்லை. அதனாலதான் டிவிகே செக்ஷனால அதை என்ஜாய் பண்ண முடியுது. ஏன் வராட்டி தான் என்ன? நேற்று ஒரு பையன் பேசினார் பார்த்தீங்களா, ஒன் இண்டியாவில் ஒரு டிஸ்கஷன் கோடீஸ்வரனோட பேச. டிவிகே சப்போர்ட் பண்ண அந்த 2 பசங்களால பதிலே இல்லை, அவங்க கிட்ட கேள்விகள்லாம் இருந்துச்சு. புது 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 கேள்விகள் தான். ஸோ விஷயம் என்னன்னு சொன்னா, எங்கால் நல்லவன், அதை தவிர வேற எந்த கருத்தும் எங்களால் ஏற்றுக்க முடியாது. பட் அந்த பசங்களை நான் குறை சொல்லலை. ஏன்னா இவ்வளவு தூரம் உட்காந்து இந்த சப்போர்ட்டர்ஸ் வந்து டிவிகே சப்போர்ட்டர்ஸ் இவ்வளவு நேரம் உட்காந்து ஒரு டிஸ்கஷன்ல பேசுவாங்கிறதே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு எதிர்த்தரப்பை கேட்டுக்கிற அளவுக்கு அவங்க இருப்பாங்கிறதே ஓகே, இந்த இடத்துல கொஞ்சம் வேலை செய்யலான்ற மாதிரி இருந்துச்சு. இது விட்டுலாம். ஸோ அந்த சீக்வன்ஸ்ல பார்த்தோம்னா முதல்ல பார்ப்பனர்கள் கையில் இருந்தது, அதன் பிறகு இடைநிலை ஜாதி டைரக்டர்கள்ட்ட வந்துச்சு. அப்போ நடந்த சேதாரங்கள்லாம் நாம நினைச்சே பார்க்க முடியாது.
அந்த ஜாதி வரி படங்கள்ல எல்லாம் நீங்க தாழ்த்தப்பட்டவர்கள் காட்டப்படுற விதமே நேரடியா டயலாக் இருந்திருக்கு. கே.எஸ். ரவிக்குமார் படங்கள்ல புழக்கடையில வந்து நிக்க வேண்டியவன வாசலுக்கு வர வச்சிட்டியாடா அப்படின்னு நாகேஷ் கே.எஸ். ரவிக்குமார் திட்டுவார் ஒரு படத்துல. இந்த டைலாக் எல்லாம் சர்வசாதாரணமா யூஸ் பண்ணாங்க. இதை ஒத்த காட்சிகள் நீங்க எடுத்தீங்கன்னா 50 காட்சி எடுக்கலாம் தமிழ் சினிமாவில். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வராத ஆட்கள் அந்த வீட்டு பொம்பளை பிள்ளை மேல கை வச்சிருக்கேடான்னு விஜயகுமார் பேசின டைலாக் எனக்கு நினைவு இருக்கு. விசு இருக்கார்ல, அவர் வந்து நாம கண்டுபிடிக்கவே முடியாத டேமேஜ் எல்லாம் அவர் பண்ணியிருக்காரு. 1967 அப்புறம் நான் பேண்ட் போடுறதே விட்டுட்டேன். இது எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு காட்சி. அது இல்லாமல் வேற சில வேலை செஞ்சிருக்காரு. இந்தியாவோட மையமா நாக்பூர் இருக்கிற மாதிரி சம்பந்தி நீங்க இந்த வீட்டோட மையமா இருக்கணும் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கு. அனுமார் படை அப்படின்னு ஒரு படம் அவர் ஒரு இது வச்சிருப்பாரு விஹெச்பி. அனுமார் படைன்னு ஒரு சேரி குப்பத்துல ஒரு ஆஃபீஸ் ஒன்று வச்சு, அதாவது சோஷியல் சர்வீஸ் வச்சு, அந்த அனுமார் படையில் இருக்கிறவர் இவர் வந்து மக்களுக்கு சேவை செய்கிற மாதிரியும், ஆண்டவருங்கிற கேரக்டர் வந்து வில்லன் மாதிரி ஒரு இது இருக்கு. இதெல்லாம் விஹெச்பி அதெல்லாம் கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிற வேலை. இன்னொரு படத்தில் லஞ்சம் வாங்குற ஆஃபீஸில் நல்ல ஒரு 6க்கு 4 அடி சைஸில் அண்ணாதுரையோட படம் இருக்கும் பெருசாக. அந்த காட்சியில் நியாய தர்மம் பேசுகிற கதாநாயகர் விசு வீட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஆட்களோட ஃபோட்டோ இருக்கும். எனக்கு அந்த ரீகால் பண்ண முடியல, அந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு நினைவு இருக்கு. ஸோ சினிமா மக்களை மேனிப்புலேட் பண்ணுறதுல, ஜாதி ரீதியாக ரொம்ப வல்கராக நடந்துகிட்டதுல அவர்களுக்கு ஒரு நீண்ட ரெக்கார்டு உண்டு. அப்போதெல்லாம் இது வந்து ஒரு விவாத பொருளாகவே ஆனதில்லை. அதை யாரும் பொருட்படுத்தினது கூட கிடையாது. டைட்டிலில் வந்திருக்குல்ல, கவுண்டர் பொண்ணா கொக்கான்னு படம் வந்திருக்கு. ஜாதி பேரோட படங்கள், தேவர் மகன் ஒரு பிரச்சனை. அவரு கிருஷ்ணசாமி அவர் சொல்றாரு, அந்த பாட்டு இருக்குல்ல, தேவர் மகன் படத்தோட பாட்டு உருவாக்குன டேமேஜ் கூட உங்களால மெஷர் பண்ண முடியாது, அவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த முண்டாசு சூரியனே, அந்த பாடல்கள்லாம் உள்ளூர்ல வந்து ஒரு சண்டையை வளர்க்கறதுக்கான ஒரு பாட்டா தான் பல சமயங்கள். ஆனா நம்மளோட கவனத்துக்கே வராமல் ஜாதியவாதம் வந்து தமிழ் சினிமால ரொம்ப மோசமா இருந்திருக்கு. அது இப்போவும் அது குறித்த குற்ற உணர்ச்சி எல்லாம் யாருக்கும் இல்லை. மேபி கமலஹாசன் சொன்னார்னு நினைக்கிறேன் ஒரு முறை, எனக்கு அது நினைவு இல்லை, அந்த தேவர் மகன் படத்தை இதை பற்றி. இப்போது 2 பேர் வந்து, இத்தனைக்கும் அவங்க வெளிப்படையாக அதை வைக்கிறதும் இல்லை, ஜென்ரலாக தான் சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு மாதிரி ஒடுக்கப்பட்ட இடத்துல இருந்து நாங்கள் மேலே வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இவர்களுக்கு ஜாதியை குறிப்பிடாமல் வர்றது, நாங்கள் உனக்கு ஈக்குவலாக வந்திருக்கோங்கிற மாதிரியும், அல்லது அந்த பின்புலத்துலேருந்து ஒருத்தர் வந்து தாதாவாக வர்றாங்க அப்படிங்கிற மாதிரியான காட்சிகளோ கூட, அவங்கள பத்தின ஒரு படமே கூட இவங்களுக்கு பயமுறுத்துது. எனக்கு தெரிஞ்ச அந்த படத்தின் மீதான வெறுப்பு. அதான் நான் இப்ப கேட்க, அவங்களுக்கு அந்த ஆர்ட் ஃபார்ம் மேல, படத்து மேலாம் எந்த கோபமும் இல்லை, அவங்க என்ன பேசுறாங்கன்றதுதான் பிரச்சனை. இன்னொன்னு, அவங்களுக்கு அந்த சப்போர்ட் வர அவர்களுக்கு தொடர்ந்து படம் கிடைக்க இவங்களுக்கு அது ரொம்ப பதட்டமா இருக்கு. முத்தையா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணது எல்லாமே அந்த கேஸ்ட் பேக்ரவுண்ட்ல இருக்கிற ப்ரொடியூசருங்கள்ட்ட வச்சுதான் அவர் வராரு. ஓகே, அதுக்கு ஒரு மார்க்கெட் இருந்துச்சு, ஓடினாரு. இப்போ தெரிஞ்ச எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன், அவ்வளோ பெருசா இல்லை. ஆனா முத்தையாவை ஒரு பிராண்டா அவங்களால உருவாக்க முடியல, ஒரு மையமா. இன்னும் பலரை புதுசா உருவாக்குற ஒரு நபரா முத்தையாவால இருக்க முடியல. பட் ரஞ்சித்தால அது முடியுது. மாரி செல்வராஜ் அப்படி பண்ணிருக்காரான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி அவர்கிட்ட இருந்து யாரும் பண்ணல, ரஞ்சித்ல இருந்து 10 பேர்கிட்ட வந்துட்டாங்க, 10-12 பேர்கிட்ட வந்துட்டாங்க. இது அவங்களுக்கு பயமா இருக்கு. ஸோ இந்த பசங்க வளர இன்னும் பெருசா இது வரும். நமக்கு ஒரு போட்டியே இல்லாம சர்வசாதாரணமா இவங்களுடைய அந்த அதிகாரத்தை, ஐ மீன் எங்க காஸ்ட் பவரை காட்டிட்டு இருந்தோங்கிற அந்த ஸ்டேட்டஸ் மேல விழுந்த அடியா அவங்க பாக்குறாங்க. அந்த வகையில தான் இது ரொம்ப அநாகரிகமா இருக்கு. பட் இந்த ஜாதி சங்கங்களால இவங்க கேட்க வேண்டியது என்னன்னா, ஏன் உங்களால இந்த வாதங்களை வச்சுக்கிட்டு ஒரு படத்தை உருவாக்குற ஒரு ஆளை வந்து மேல கொண்டு வர முடியல? எங்க தோத்து போறீங்க? மோகன்ஜிக்கு உத்தரவாதமான மார்க்கெட்டை இல்ல. ஆனா அடுத்த 2-3 படத்திலேயே மோகன்ஜி டீல்ல விட்டாங்க. ஃபர்ஸ்ட் படத்துக்கு முடியாது ப்ரொமோஷன் நடந்தது. அடுத்த பகாசுரன் ஒரு படம் பண்ணாரு. அடுத்த படம் பேர்லாம் தெரியல, 2-3 படம் பண்ணிருக்காப்புல. பட் பெரிய அளவில் அவரை அதுக்கப்புறம் சப்போர்ட்லாம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் படத்துக்கு மட்டும்தான் அந்த புஷ் இருந்தது. அதாவது அவரோட 2வது படம், ஏன்னா திரௌபதிக்கு மட்டும்தான் அந்த புஷ் கொடுக்கப்பட்டுச்சு. அது நாடக காதல்னு ஸ்பெசிஃபிக்கா அவங்களோட இது உங்களோட வடிவம். அப்போ ஒரு கலைஞர்களுக்கு வந்து சமூக பொறுப்பு இருக்கணும் அப்படின்றத அடிப்படையா நீங்க சமூக பொறுப்புங்கிறது இல்ல. அந்த மாதிரி ஒரு உள்ளடக்கம் இல்லைன்னு சொன்னா, உங்களுடைய ஜாதியை தூக்கி நிறுத்துற, ஜாதி வெறியை ஊக்குவிக்கிற எந்த கண்டென்ட்டையும் ஒரு கலைப்படைப்பா மாற்ற முடியாது. ஒன்று அது அம்பலப்பட்டு போகும், அல்லது அடிப்படையே இல்லாமல் இருக்கும், அல்லது உங்களால அப்படி பேசுற ஒரு நபரை உங்களால உருவாக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு எதிர்காலம் இருக்காதுன்னு உனக்கு தெரியும். ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ் கருத்தை அதை பார்க்க முடியாதா? இது வந்து ஆடியன்ஸோட கருத்து பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சது உருவாக்கப்படுறது தான்.
நீங்க பாப்புலரா எந்த அப்போ அது ஈல்டாதான்னு கேக்குறேன். இந்த கருத்தை உருவாக்குறாங்க, இவங்க படம் இப்படி இருக்கும் அப்படின்ற கருத்தை உருவாக்குறாங்கன்னா அது ஆடியன்ஸ் வந்து அதை ஏத்துக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏத்துக்க வைக்க முடியும். ஏத்துக்கிறாங்களாங்கிறது ஒரு தடவை நடக்கலாம், ஒரு தடவை நடக்காம போகலாம். ஆனா அப்படியான ஒரு பொது கருத்தை உருவாக்குறதுக்கு அவங்க மெனக்கெடுறாங்கிறது உறுதி, சேர்ந்து செயல்படுறாங்கிறது உறுதி. உள்ளுக்குள்ளேயே அதற்கு எதிரான சினிமாக்குள்ள இருந்து ஆட்களை உருவாக்கி பேச வைக்கிறது, இந்த சில்லறைங்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேச வைக்கிறது. பட் சினிமாவோட ஒரு அட்வான்டேஜ் அல்லது டிஸ்அட்வான்டேஜ், அவங்க நம்ம பார்வையில் அட்வான்டேஜ், அது வந்து பெரும்பாலும் சக்சஸ், வருமானம், இதை மட்டும் கவனம் செலுத்துறது. ஸோ ஒரு வலதுசாரியா கருதப்பட்ட ரஜினி, ஓகே இது ஒரு சக்சஸ்ஃபுல் மாடலா இருக்குங்கிறதுனால தான் ஒரு ரஞ்சித்தோட வேலை செய்யறாரு. அல்லது இது ஒரு புதுசா இருக்கு, நம்மளோட பழைய வழக்கமானது போனியா. ரஜினி பார்த்தாலுமே வலதுசாரியால தமிழ் படத்துல எதுவும் இப்படிலாம் நடிச்சது இல்ல. வலதுசாரி கருத்தை பிரச்சாரம் பண்ணக்கூடிய நபராக இல்ல அவரு ரஜினியோ எம்ஜிஆரோ எல்லாரும். அவரோட ஒரு ஸ்ட்ரென்த் என்னன்னு சொன்னா, அவர் அந்த ட்ரெண்டிங்க கண்டுபிடிக்கிறதுல அவருக்கு ஒரு ஸ்கில் உண்டு. ஓகே, பல சமயங்கள்ல சந்திரமுகி எடுத்துக்கலாம், அப்படிதான் பண்ணாரு. திடீர்னு வந்து ஒரு பேய் படம், அல்லது இது தேராதுங்கிறது அப்புறம் கண்டுபிடிச்ச எஸ்கேப் ஆவாரு. நீங்க குசேலன் படத்துக்கு அவர் சொன்ன விழா, அவர் மேடையில பேசும்போதே படம் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இது ஏதோ சுத்தப்படல அப்படின்ன போது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இது படம் பசுபதியும் வடிவேலும் அவங்க 2 பேரோட படம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல நான் அடுத்த ரோல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா சுதாரிச்சிட்டாரு. படத்தை தேர்வு செய்யறது, ஆட்களை முடிவு பண்றதுல எல்லாமே அவருக்கு இருக்கிற அந்த ஸ்கில் இருக்கு இல்லையா. அப்போதைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற டைரக்டர், அப்போதைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கிற காமெடியன், அப்போதைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கிற மியூசிக் டைரக்டர், இதை மாதிரி சரியான ஆட்களை கொண்டு வந்து சேர்க்கறதுல அவருக்கு ஒரு இன்வால்மெண்ட் இருந்தது. அவர் பர்சனலா அதை செய்வார். அந்த மாதிரி ஒன்று செஞ்சிருக்காரு. யாரு, ஐஸ்வர்யா ராயை கொண்டு வரணும், ஐஸ்வர்யா ராயை நடிக்க வச்சிடணுங்கிறதுக்கு அவர் வந்து மெனக்கெட்டாருங்கிறது அவரே சொன்னார். நாங்கள் 2-3 படத்தில் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்காம, நான் தாண்டா அந்த இடத்துல ஃபேஸு, ஏன் மூஞ்சிக்கு தான் ஆடியன்ஸ் வர்றாங்கிற மாதிரியான ஆர்கியூமெண்ட்டை வைக்காம அந்த படத்தை காப்பாற்றி ஒரு ப்ராஃபிட்டபிள் ஹீரோவா இருக்கணுங்கிறதுல அவருக்கு ஒரு நல்ல ஸ்கில் இருந்தது. அதை மறுக்கிறதுக்கு இல்லை. பட் அவர் படங்கள்ல ஓரளவு இருந்து, அதனால இந்த மாதிரி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணதுனால அவருக்கு அப்படி ஒரு தேவை இல்லாம போயிருக்கலாம், தன்னுடைய தனிப்பட்ட கருத்தை. ஆனா அவர் வள்ளி படத்துல அதெல்லாம் இருந்திருக்கும். எனக்கு நான் எப்படி சொன்னா, ஒரு பாப்புலர் ஹீரோவா அவர் ஆனது அப்படின்றது மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு நபர், எல்லாமே அப்படி ஒரு நபராக இருந்துதானே. ஸோ ஓகே ஃபைன். அதாவது குறைஞ்சபட்சம் அவர் என்னன்னா, அது ஒரு இண்டஸ்ட்ரி, அந்த இண்டஸ்ட்ரியோட டிமாண்ட் பண்ணுறதோ இண்டஸ்ட்ரியோட டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்றதுங்கிற அளவு இருந்தார். அது நல்லது கெட்டதுன்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ண முடியாது. முன்பு அந்த ஜாதிய படங்கள் இப்போ இருக்கிற படங்கள்னு பார்த்தோம்னாலே அதனோட கண்டென்ட் வந்து ஓகே, அது ரொம்ப பார்க்க நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் அது ஒப்பீனியன் வந்து வேற மாதிரி இருக்கலாம். பட் எது மோசமானது, அந்த காட்சி, அப்போ பேசப்பட்ட வசனங்கள், அதுல இருந்த காட்சிப்படுத்தப்பட்ட விதம்லாம் எவ்வளவு அநாகரிகம் அந்த ஜாதியவாதம்ங்கிறது. இங்க பேசப்படுறதுல தப்புன்னு எதை சொல்லுவார்? என்டர்டெயின்மெண்ட் வேணும். எனக்கு வந்து எப்ப பார்த்தாலும் நாங்கள் ஒடுக்குமுறையை சந்திச்சோம், கஷ்டப்பட்டோம், இப்படியே வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. அவர்கள் அதை சொல்ல விரும்புறாங்க. உங்களுக்கு இஷ்டம் தான் பார்க்கலாம், இல்லாட்டி பார்க்க போலாம். அவங்க அதை சொல்ல விரும்புறாங்க. அது சரிங்கிறியா தப்புங்கிறியா? அதை சொல்லுங்க, அதுக்கு வாங்க. அது சரியா தப்பா? லோகேஷ் கனகராஜ் அந்த பேட்டர்ன் ஏதாவது மாறுச்சா? இல்ல. மாநகரம் மட்டும் தனியா, மாநகரம் கைதி கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இல்ல, கைதியோட வரிசை தான் எல்லாமே. போதைப் பொருள் ஸ்மக்லிங், அந்த கேங்க, போலீஸ், அதுல நடுவுல இருக்கிற ஹீரோ இதர போலீஸா இருப்பான், இல்ல வேற ஒண்ணா இருப்பான். இந்த பேசிக்கை வச்சுட்டு ஏன் அங்க போய் கேட்கல? ஏன்டா ஹெராயின் பொட்டலத்துக்கு மேல உங்களால கதை யோசிக்க முடியாதா? லோகேஷ் கனகராஜ் மேல ஏன் அப்படி ஒரு குரூப் அட்டாக் வரல? ஏன் இவங்க எல்லாம் சேர்ந்துக்கல? இங்க மட்டும் ஏன் வருது? அவங்க டிஸ்டர்ப் பண்றாங்க அவங்கள. அந்த விவாதம் ஒரு முன்னணி இடத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கு. மத்ததை தாராளமா பேசுங்க. மோகன்ஜி சொல்ற மாதிரி நாடக காதல்னு ஒரு பிரச்சனை வரும்போது ஆப்போசிட்ல இருந்து வர்றது என்ன? நாடக காதல் அப்படிங்கிற ஒரு டேர்ம் எவ்வளவு அபத்தமானது அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட் தான் எதுக்கேந்து வருது. இதுக்கு மட்டும் ஏன் எனக்கு திரும்ப ஏன் பேசுறேங்கிற கேள்வி ஏன் இவங்க 2 பேருக்கு வருது? எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் அந்த மாதிரி பண்ணாரா? மாரி செல்வராஜுக்கு அந்த பேட்டர்ன் இருக்கு. மேபி அது அவரோட வடிவமா இருக்கலாம், அவரோட கதை சொல்ற விதமா இருக்கலாம். விசுவுக்கு அப்படித்தானே இருந்துச்சு. அந்த ஒரு வீடு, 3 ரூம் இருக்கிற ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ள தானே படம் எடுத்தாரு. யார் அதுல இருந்து மாறிட்டாங்க? KS ரவிக்குமார் அவரோட ஒரே பேட்டர்ன்ல தான் அந்த போனி அவர் வரைக்கும் வந்து அந்த மாதிரி பேட்டர்ல தான் அவர் எடுத்தாரு. ரொம்ப பெரிய பணக்காரர், ஊரே கட்டி ஆளுவாரு, அந்த வீட்டுக்கு கீழே ஆட்கள் இருப்பாங்க. KS ரவிக்குமார் அப்படித்தானே எடுத்தாரு. ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் ஆஃப் படம் எடுக்கிற விருப்பம் இருக்கும், அல்லது அவங்களுக்கு அதான் தெரியுமா இருக்கும். இந்த விவாதம் இவர்கள் மீது மட்டும் ஏன் தொடர்ந்து வருது? எனக்கு தெரிஞ்சு யாரும் இந்த பேட்டர்ன்ல இருந்து விலகி போனதா எனக்கு நினைவு இல்லை. அது எல்லாருக்குமே கட்டுரை எழுதுறவர்களுக்கு ஒரே ஒரு ஸ்டைல் இருக்கும். அவங்க ஃபோக்கஸ் பண்ற விதம் ஒன்னே தான் இருக்கும். ராஜேஷ்குமார் ஒரே மாதிரி இருக்கும். எந்த ஒரு ஆர்ட் ஃபார்மும்
அல்லது எந்த ஒரு படைப்புமே கூட ஒரு மாதிரி ஒரே மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். வேற ஒரு பேர்ல என்னோட கட்டுரை வந்து பிரசுரம் ஆயிடுச்சு, ஒரு தரம் கண்டுபிடிச்சாங்க இது உங்களுக்கு தானே அப்படின்னு மெசேஜ் வந்தது. இது ஒரு பேட்டனோ அல்லது அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து பிரச்சனை கிடையாது, அது சினிமாவோ இல்ல கட்டுரையோ ஏதோ ஒன்று, அது பிரச்சனை இல்லை. என்ன பேசுறன்றது என்னன்னா கேள்வி என்னன்னா, அவர் 2 காரணம் இருக்க முடியும். அவருக்கு இப்படிதான் படம் எடுக்க தெரியும் மாரி செல்வராஜுக்கு ஒண்ணு, அல்லது இப்படித்தான் படம் எடுக்க அவர் விரும்புறாரு. இது ரெண்டுமே நம்மோட இதுல போய் நம்ம ஒப்பீனியன் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் வழியக்க உட்காந்துக்கிட்டு ஏன் அதையே எடுக்கிறீங்க, ஏன் அதையே எடுக்கிறீங்க, இந்த கேள்வி என்னன்னு சொன்னா அது எடுக்கிறது ஏன் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது, ஏன் நீங்க ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுறீங்க. அண்ட் அவங்கள வந்து இதை சொல்லி ஒரு டிஸ்டர்ப் பண்ணணுன்றதும் ஒரு பிரச்சனை. என்னன்னா நீ மாறு, இந்த இடத்த விட்டு மாறு. நிஜமா கேட்க வேண்டியது யாருக்கிட்டன்னா லோகேஷ் கிட்ட கேட்கணும். ஒரு சாதாரணமா லவ் ஸ்டோரி எடு அல்லது வேற ஒரு பிரச்சனை எடு. அப்ப வாங்கின அந்த 1 லாரி ஹெராயின் போட்ட பாக்கெட்டை வச்சுக்கிட்டே இவ்வளவு தூரம் படம் எடுக்கிறீங்களே ஏன், இந்த கேள்வி ஏன் வரல? இன்ஃபேக்ட் அதுதான் சமூகத்தை மோசமா பாதிக்கக்கூடியது. எப்படி? ஏன்னா நீங்க அதை ஸ்மகிள் பண்றவங்க மேல ஒரு ஹீரோ இமேஜை கொண்டு வர்றீங்க. ஸ்மக்லிங்க நீங்க அவ்வளவு பெரிய பொருள் வந்து மூவ் ஆகுறதுங்கிறது கஷ்டம். அதை படத்தின் மூலமா காட்ட அது ரொம்ப நார்மல்னு நினைக்கிறீங்க. ஒரு 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 வில்லனை கடைசியா வர்ற ரோலக்ஸுங்கிற ஒரு பாத்திரம் அதுதான் பசங்கள்கிட்ட போய் ரீச் ஆச்சு. இந்த மாதிரியான எந்த டேமேஜை இவங்களோட படம் கொண்டு வந்தது? உனக்கு தான் இல்லை போர் அடிக்குது இல்லை, போர் அடிக்கிற படம் ஃபெயில் ஆகும்ல, ஏன் பயப்படுற, ஏன் உங்களுக்கு ஒரு பதட்டம் வருது அந்த இடத்த பார்த்து? சிக்கல் என்னன்னா சினிமா இந்த மாதிரி ஒருவேளை இந்த மற்றதை உருவாக்குன மாதிரி சினிமா மற்ற விஜயை வந்து ஒரு கிடைத்தற்கரிய ஒரு பொருளா மாத்துது இல்லையா அவரோட அந்த படம். எந்த பொறுப்பும் இல்லாத வில்லனுக்கான எல்லா பண்புகளோடையும் ஹீரோவா இருக்கிற சினிமாவால ஒரு ஒரு நரேட்டிவை செட் பண்ண முடியும். ஒரு எம்ஜிஆர் படம் ஒன்று உண்டு. எம்ஜிஆர் படம் அதுல லதாவை தண்ணிக்குள்ள போட்டு அமுக்கி தூக்கி சுத்தி கிள்ளி தள்ளி விட்டு என்னென்னமோ பண்ணி சகல ஈவ்டீசிங், அந்த ஈவ்டீசிங் செக்ஷன்ல எல்லா கேஸையும் போடலாம். அந்த மாதிரி பாடாப்படுத்துவாரு லதாவை. வில்லன் நம்பியாரு. லதா வரும் இந்த தென்னை மரத்துல கைய வச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு கேட்பாரு. வில்லன் இது நம்பியார் வில்லன், எம்ஜிஆர் ஹீரோ. யாராவது கேள்வி கேட்டுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. ஏன்னா இந்த இடம் உங்களை தயார்படுத்திடுது. அவர் ஹீரோ, அவர் செய்யறதெல்லாம் சரி. இப்ப இந்த பசங்க பேசுறாங்கல்ல, விஜய் செய்யறதெல்லாம் சரி, விஜய்க்கு வெளியில இருக்கிறது எல்லாமே தப்பு. ஒண்ணு மோசமா போச்சுன்னு சொன்னா அவரு நல்லவருங்க, ஏங்க அவர்கிட்ட வர்றீங்கிறதா அந்த பையன் கேட்க வந்தது. அதை தான் கோட்டீஸ்வரனை போட்டு பாடா படுத்துனது எதுக்குன்னா, யோ ஒத்துக்க எங்கால நல்லவர், நடந்ததுக்கு எல்லாம் மற்றவங்க தான் பொறுப்பு. அந்த அந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டை பாத்தீங்களா? 7 மணி நேரம் ஒருத்தரை வெயிட் பண்ண வைக்கிறாரே அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையன் சொல்றது நினைங்க, லவ்வருக்காக வெயிட் பண்ண மாட்டீங்களா? அந்த மாதிரிதான் எதுங்கிறார். புரியுதா? அவங்களுக்கு வந்து இந்த ஹீரோ வர்ஷிப்பை உருவாக்கி அதன் மூலமா ஒரு லாயல் ஃபேன் பேஸ், ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர்ன்றது இதான் உருவாக்குது. அதை எப்படி இருக்கணுங்கிறத இவங்க வடிவமைச்சிடுறாங்க. நீங்க அந்த அந்த ரொட்டீன்ல இருந்து ஒரு மாற்றத்தை இன்னொருத்தன் கொண்டு வரும்போது இவங்களுக்கு பயமா இருக்கு. ஏன்னா இந்த வியாபாரம் இவங்களை நம்பி இருக்கு, அல்லது இது ஒரு மாடலா வந்துருது இல்லை இந்த மாதிரி படங்கள்லாம். நீங்க இப்படிப்பட்ட ஆட்கள் வந்த பிறகுதான் சினிமால ஒரு சோஷியல் ஜஸ்டிஸை பேச வேண்டிய ஒரு இது பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்னு ஒன்று வந்தது. ஒரு ரேப்பை மோசமா காட்டுற ஒரு காட்சியை லோகேஷ் மாதிரி இருக்கா, நெல்சன் மாதிரி டைரக்டருங்க, கமர்ஷியல் டைரக்டர்களால எந்த தயக்கமும் இல்லாமல் செய்ய முடியும். அந்த காட்சியை இவங்க யாராலையும் செய்ய முடியாது. டீச்சர் மேல ஒரு 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 லவ் வர்றதுங்கிறது, நான் அந்த படத்தை பார்க்கல, அந்த காட்சி ஒருவேளை அவங்க சொல்ற மாதிரி நம்ம வேற மாதிரி புரிஞ்சுற மாதிரி இருக்கலாம், நான் அந்த இதுக்குள்ள வரல. ஆனா டீச்சர் மேல பசங்களுக்கு ஒரு ஒரு 12, 11, 12, 13 வயசுல ஒரு அட்ராக்ஷன் வர்றதுங்கிறது இயல்பு. மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுடைய முதல் அட்ராக்ஷன் வந்து உங்க டீச்சர் மேல இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒரு செர்டன் லெவல் வந்து அது ஒரு கொஞ்சம் ஒரு பாலியல் ரீதியான ஈர்ப்பாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதை ஹேண்டில் பண்றதுங்கிறதுலாம் வேற. ஆனா அந்த காட்சிக்காக இவர் விமர்சிக்கப்பட்ட விதம் இருக்குல்ல, அதுல எவ்வளவு, அதுல ஒரு 20-25% விமர்சனம் வந்திருக்குமா? ஏன் நூத்துக்கணக்கான கொலைகளை காட்டுற மாதிரி படம் எடுக்கிறீங்கிற ஒரு விமர்சனம் வந்திருக்குமா? ஏன் போதைப் பொருள் கடத்துறவன் ஒரு ஹீரோ மாதிரி ஆகுறான், அது ஒரு பெரிய இதா வருது. ஏன் குடிச்சிட்டு காலேஜ் போறவன் ஒரு ஹீரோ ஆகுறான் அப்படிங்கிற விமர்சனம் எங்கேயாவது நம்ம கேட்டிருப்போமா? இல்ல. அதை நார்மலைஸ் பண்ணதும் இவங்க தான். அவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி இருக்கட்டும் சினிமா, வேற ஒண்ணு கேட்டுற வேண்டாம், இது போல ஒரு புது மாடலை வந்து உருவாக்கி தொலையாதீங்க. அது எங்களோட வியாபாரத்துக்கும் கஷ்டம். முதல்ல இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை உருவாக்குறது உங்களுக்கு கஷ்டம், இந்த மாதிரியான ஒரு படத்துல நடிக்கிறது ஹீரோ கஷ்டம். இந்த டெம்ப்ளேட்ல இருந்து போற எல்லாருமே இதை ஃபேஸ் பண்றாங்க. இப்ப அந்த மெய்யழகன் படம் எடுத்தாரு, அது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது வேற. பட் மெய்யழகனுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்காங்க, இந்த படத்தை ரசிக்கிறவங்களும் இருக்காங்க. இப்ப பிரேம் வந்து இதுல இருந்து டிஃப்ரெண்டா தான் பண்றாரு. இப்ப எல்லாருமே பண்ற பேட்டர்ன்ல இருந்து
ரொம்ப சாஃப்டா மெலோவா தான் அவரோட படம் இருக்கு. அவரை போட்டு பொலன்னு பழக்கிறாங்க, அவர் புலம்பி தளர் ரிவ்யூவர்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு. ரசனையும் கூட ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு இது பிடிக்கல, இந்த படம் பிடிக்கலன்னு இல்லை, மாரி செல்வராஜ் படம் என்ன அவ்வளவா அட்ராக்ட் பண்ணல. பட் மெய்யழகன் என்னோட அந்த கதை அது வந்து இயல்புக்கு பொருந்தாதுன்னு இருந்தாலும் கூட நான் அந்த படத்தை ரிப்பீட்டடா பார்ப்பேன். ஏன்னா எனக்கு வேண்டிய சிலது அங்க அது உள்ள இருக்கும். இந்த தஞ்சாவூர், வலங்கைமான், நீடாமங்கலம் இந்த பேர் எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி அதை அட்ராக்ட் பண்ணுங்கிறதுனால அந்த தஞ்சாவூருங்கிறதுக்காக எனக்கு அதை அட்ராக்ட் பண்ணும். ஸோ ஒருத்தருக்கும் ஒன்று இருக்கலாம். இதுக்காக பிடிச்சிக்கிட்டு ஏன் இப்படி படம் பண்ற, ஏன் இதையே பண்ற, அல்லது இவங்க படத்துக்கு போகாதீங்க அப்படின்னு. அல்லது எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னு சொன்னா, இதுல ஜாதியவாதிகள் சேர்ந்துக்கிறாங்களே தவிர வழக்கமான இவர்களுடைய ஹீரோவுக்கான இந்த உங்களோட இந்த டெம்ப்ளேட் இருக்குல்ல, ஒரு படம்னா இப்படி இருக்கணுங்கிறத டிஸ்டர்ப் பண்ற யார் மேலேயும் உங்களுக்கும் வருது. ஏன்னா அது தன்னுடைய ரசனையின் மீதான அதான் அவங்க தான் அந்த மாதிரியான படங்கள் யாரை உருவாக்குது அப்படின்றத நம்ம லைட்டா தொற்றுக்கோ அதை நம்ம பேசுவோம். பட் ஒரு ஆர்ட் ஃபார்ம் அப்படின்றது என்னவா இருக்கணும்? இந்த டிபேட் வந்து ரொம்ப நாளா இருக்கு. ஒரு ஆர்ட் ஃபார்ம் வந்து என்டர்டைன் பண்ணணும், என்ன ஜாலியாக்கணும், என் கஷ்டத்தை மறக்க வைக்கணும், என்ன என்டர்டைன் பண்ணணும். ஆர்ட் ஃபார்மோட நோக்கம் வந்து என்டர்டைன் பண்றது அப்படின்றது ஒரு தரப்பு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு ஆர்ட் அப்படின்றது ஒரு டூல். இப்போ ரஞ்சித் எடுத்துட்டோம்னா ஆர்ட் வந்து ஒரு டூல். நம்ம அப்படியே இந்த பைசன் டூல் கூட எடுத்துக்கலாம். பிரதீப் ரங்கநாதனோட நோக்கம்ன்றது ஒரு என்டர்டைனர். எல்லாம் வாங்க ஜாலியாக வந்து ஃபன் பண்ணுங்க, சிரிச்சுட்டு போங்க, என்ஜாய் பண்ணுங்க. உங்களை வந்து ஹாப்பி பண்ணுறது என்னோட வேலை, உங்களை என்டர்டைன் பண்ணுறது, உங்களை மகிழ்ச்சி ஆக்குறது என்னோட வேலை. ஒரு கலைஞனோட வேலை, ஒரு கலையோட வேலை. இவங்க தரப்பு பார்த்தோம்னா ஒரு கலையினுடைய வேலை, ஒரு கலைப்படைப்பினுடைய வேலை உங்களை சிந்திக்க வைப்பது, உங்களை இன்னொரு பெட்டர் வெர்ஷனாக மாற்றுறது, அல்லது சமூகத்தில் இன்னொரு வேலையை செய்யறதுக்கு உங்களை தூண்டக்கூடிய ஒரு வேலையை இது பண்ணணும் அப்படின்றது சொல்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன ஒரு ஆர்ட் ஃபார்மினுடைய நோக்கம் அப்படின்றது? இல்லை, எனக்கு அந்த மாதிரி இது ரெண்டுலையுமே எனக்கு ஒரு பெரிய ஒவ்வாமையெல்லாம் இல்லை. மோசமான ஒன்றை வலிஞ்சு அதை வந்து பிரச்சாரம் பண்ணிடக்கூடாது. தன்னோட வசதிக்காக ஒரு ஒரு மோசமாக ஒருத்தரை வழி நடத்துகிற மாதிரியான, குறிப்பாக இளைஞர்கள், அவங்களுக்கு இப்போ சினிமா மட்டும்தான் சோஷியலைஸ் பண்ணுறதுக்கான இடம். நம்ம பேசிட்டு இருக்கிற சூழலில் காந்தாரா படமும் வந்து தான் இருக்கு. அந்த படம் பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்கு. அதில் ஒரு கருத்து தான் பேசப்பட்டிருக்கு, ஒரு கடவுள் சம்பந்தப்பட்டு, அதாவது இந்தியாவினுடைய வழிபாடு, கடவுள் பற்றி ஒரு கருத்தை வந்து அவங்க பேசியிருக்காங்க. அதுக்கு எதிர்ப்பு வரல. இல்லை, ஆனால் சினிமா பண்ண இந்த கேரளா ஸ்டோரி, காஷ்மீர் ஃபைல்ஸ், இப்போ ஏதோ பெங்கால் ஃபைல்ஸா அடுத்த காஷ்மீர் ஃபைல்ஸ்ல சம்பாதிச்சதெல்லாம் எனக்கு இதுல போச்சு அப்படின்னு புலம்புறான். ஸோ சினிமா வச்சுட்டு ஒரு ஒரு சமூகத்துல ஒரு டேமேஜை உருவாக்கிட முடியுங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. இப்போ நான் யங்ஸ்டர்ஸ், சின்ன பசங்களை நான் கவலைப்படுறது என்னன்னா, அவங்களுக்கு மற்ற எல்லாமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டை உருவாக்கல. அவங்க வெயிட் பண்ணி ஒரு விஷயத்த பார்க்கணும்னா அது சினிமா தான். வேற எதுக்கும் அவங்க வெயிட் பண்ணணுங்கிற தேவையில்லை, எல்லாமே கையில இருக்கு. அது சிந்திக்க தூண்டுறதா இருக்கணுமா, இல்ல ஒரு என்டர்டைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணுமா? என்ன கேட்டா குறைஞ்சபட்சம் அதுல ஒரு மினிமம் நியாயம் இருக்கணுங்கிறதா என்னோட கருத்தா இருக்கும். வெறும் என்டர்டைன்மெண்ட்டுங்கிறது மேல மேல அது என்ன ஆகுதுன்னா, அது ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து லோ ஆயிட்டே தான் போகும். நீங்க சரியான ஒரு விஷயம், சமூகத்திற்கு குறைஞ்சபட்சம் நியாயம் செய்கிற ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன், அது இந்த படத்தை விட நீங்க அடுத்த படத்துல இன்னும் பெட்டரா எதிர்பார்ப்பீங்க. வெறும் என்டர்டைன்மெண்ட் என்னன்னா அதை விட மட்டமா தான் அது போகும். நீங்க யாரோ ஒருத்தரை இன்சல்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த காட்சியில ஒரு காமெடிங்கிறத சொல்றேன், யாரோ ஒருத்தரை அவமானப்படுத்தி, பெரும்பாலான படங்கள்ல பார்த்தோன்னு சொன்னா, சந்தானம் படமாகட்டும் இல்லது அவங்களோட காமெடி, இது எல்லாமே பார்த்தா முன்பை விட மோசமாக தான் அடுத்த லெவல் என்டர்டைன்மெண்ட் வந்து இருந்தே தீரும். ரொம்ப கிளியர் எக்ஸாம்பிள் விஜய் டிவி. ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப பச்சையான இரட்டை அர்த்த வசனங்கள், பாடி ஷேமிங், இதெல்லாம் எங்கேருந்து வருது? ஏன்னா அந்த ஸ்டாண்டர்டு அடுத்த முறை இதுக்கு சிரிக்க மாட்டான். நீங்கள் அடுத்த கட்ட சிரிப்புக்கு வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் மட்டமாக கீழே இறங்கி ஆகணும். பட் கொஞ்சம் நேர்த்தியாக இருக்கிற படைப்புக்கு, ஒரு கருத்து சொல்கிற ஒரு படைப்பில் வந்து நாம் என்னென்னா அதை ஃபைன் டியூன் பண்ண தான் நம்ம பார்ப்போம். இதை கொஞ்சம் மாற்றிருக்கலாம், லாஜிக் ஒத்து வரல, அதை செய்யலாம். இல்லை இந்த குறியீடுகள் எனக்கு அவ்வளவா ஒத்து வராது. குறியீடு தான் எனக்கு அது ஒரு மாதிரி பொருந்த முடியல. ஆமாம், எனக்கு அது ஏன் அப்படி இல்லை, எனக்கு செட் ஆகல, அவ்வளோதான். இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லலாம். ஆனால் இதற்கான ஸ்பேஸ், இவங்களை வழியை ஏன் நம்ம உட்காந்து அவங்களுக்கான இடத்த உறுதிப்படுத்த வேண்டியிருக்குன்னா, இது இன்னும் வெறுமனே அந்த டெம்ப்ளேட்டுகளை ஓட்டிட்டு, அல்லது ரொம்ப வசதியான ஒரு இடத்துல இருந்து வந்துட்டு சும்மா அந்த பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் மாதிரி போட்டு ஆட்களை எல்லாத்தையும், டிமாண்ட் இருக்கிற ஆட்களை எல்லாம் உள்ள கொண்டு வந்து வச்சு ஏதோ ஒரு கண்டென்ட்டை கொடுத்து 2 பாட்டை ஹிட் பண்ணிட்டு கொடுத்துட்டோன்னா இந்த படம் ஓடிடும்னுங்கும் போது பார்க்குறவங்கள அந்த மாதிரியான ஒரே மாதிரியான படைப்புகளுக்கு தயார் செய்ய, அப்புறம் கடைசியாக குழம்ப வேண்டியது. இந்த மாதிரி கொலையும் இப்போ கஞ்சா கடத்துறது இதெல்லாமே படமாக எடுத்துக்கிட்டு, அங்கே பாருங்க கர்நாடகாவில் நல்ல படம் வருது, இங்கே பாருங்க பேன் இண்டியா படமே வரமாட்டேங்குது, கேரளா பாருங்க பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு வாயிலை மையத்தில் அடிச்சுக்கிட்டு பிரயோஜனம் இல்லை.
வெவ்வேறு விதமான படங்கள் வரும்போது தான் குறைஞ்சபட்சம் புது புது ஐடியா இருக்கிறவன் அதை செயல்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவான். அந்த மாதிரி படங்கள் வந்து அதுல ஏதாவது ஒன்று ஓடு, அது ப்ராஃபிட்டபிளா இருக்குங்கும் போதுதான், வாழை ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் அந்த மாதிரியான படங்களுக்கான ஒரு சந்தை உருவாகுது. ஒரு ப்ரொடியூசர் வந்து அதுக்காக வந்து மெனக்கட்டுறான். எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, சின்ன பசங்களுக்கு இதுதான் காத்திருந்து பார்க்குற ஒரு என்டர்டைன்மெண்ட். அப்படி இருக்கும்போது அதுல ஒரே மாதிரி கொண்டு வந்து இறக்குறத விடவும் அதுல வெவ்வேறு வெரைட்டி இருக்கும்போது குறைஞ்சபட்சம் அதுல ஒன்று கிளிக் ஆகி அதுல ஒரு போர்ஷன் கிளிக் ஆகுது. அப்படிங்கும்போது அதே மாதிரியான படங்கள் அடுத்தடுத்து வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா வீடியோ கேம் மாதிரி இன்னும் மோசமா எந்த நெறிமுறைகளும் இல்லாம ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் ஆடியன்ஸா தான் நம்மளை மாத்திட்டு இருக்கோம். கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போற, பாஸ் பண்ண அல்லது அதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விட்டு அடுத்த காட்சிக்கு போற மாதிரியான ஒன்று உருவாக்குறதுக்கு பதிலாக இது போன்ற படைப்பு கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருக்கட்டும். என்ன பெருசாக கெட்டு போக போகுது? நீங்கள் பண்ணுற தண்ட செலவை விட இது ஒன்றும் பெரியதில்லை. சிலது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், அல்லது அதனுடைய உள்ளடக்கத்தில் உங்களுக்கு எதிர்கருத்து இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் இது ரெண்டு வெரைட்டியும் கொடுக்கும்போது தான் அவர்களால் ஒப்பிட்டு தான் உங்களுடைய அறிவு வந்து வளரும். மொனாட்டனியா ஒரே மாதிரி திரும்ப அட்வைஸ் அப்படின்றது ரெண்டையுமே பாருங்க அப்படின்றது தான். அப்பதான் என்னால டிஸ்கஷனே ஆரம்பிக்க முடியும். இப்ப நீங்க இந்த படத்தை பார்க்காத, வெறும் லியோ மாதிரி அல்லது இந்த ஜெயிலர் மாதிரியான படங்கள் தான் இருக்குங்கும் போது எப்ப அந்த படத்தை பார்க்காத அப்படின்னு நான் ஒரு டிஸ்கஷனே ஆரம்பிக்க முடியாது. எல்லாமே அந்த படமா தான் இருக்கும். லியோ ஆனா ஜெயிலர் பாரு அப்படி சொல்ல முடியும், அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். அதுலதான் சொல்ல முடியும். கொலையா கஞ்சாவான்றதான் என்னோட டிஸ்கஷன் பாயிண்டா இருக்கும். ஆனா இங்க எனக்கு வேற ஒரு மெய்யழகனை காட்டிட்டு அதுல உனக்கு என்ன பிடிக்கல சொல்லு, இதுல உனக்கு என்ன பிடிக்குது சொல்லு, ஏன் இது உனக்கு பிடிக்கல, இதை எடுத்துட்டா இந்த படத்தை சரியா இருக்க முடியும், அதுல எதை எடுத்தா அந்த படம் சரியா இருக்கும் இப்படின்னு என்னால ஒரு கம்பேரிசன் இல்லாம வெறுமனே அவர்களுடைய அறிவுத்திறன்ல இருந்தே ஒரு விவாதத்தை துவங்க முடியாது. குறைஞ்சபட்ச நியாயமான இவங்கள கேள்வி கூட கேட்கல. அவங்களுக்கு கொலை கஞ்சா வியாபாரம் ஆகுதுன்னா, கஞ்சா படங்கள் வியாபாரம் ஆகுதுன்னா அதை எடுக்கிறாங்க, ரைட். அது கூட போல நான் சினிமாவோட விதிகளுக்கு உட்பட்டே தான் சொல்றேன். இப்படி ரெண்டு இருக்கும்போது உங்களுக்கு வெரைட்டி நிறைய கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் மேம்படுறதுக்கான வழி உண்டு. இவ்வளவுதான் படம் எடுக்க முடியும்னா இன்னும் அந்த இண்டஸ்ட்ரி இழுத்து மூடிட்டு தான் போற மாதிரி இருக்கும். அண்ட் அதை விட வெவ்வேறு நபர்கள் வர்றதுக்கான ஒரு மோட்டிவேஷன் ரஞ்சித் மாதிரியான ஆட்கள்கிட்ட இருந்து, மாரி செல்வராஜ் இல்ல இந்த லபர் பந்து இவங்க கிட்டே இருந்து எல்லாமே ஒரு அவங்கள மாடலா வச்சுக்கிட்டு ஒருத்தன் புதுசா வரும்போது அவன்கிட்ட அட்லீஸ்ட் புதுசா ஒரு கதை இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கிராமத்து ஸ்டோரி ஒன்று ஓடி இருக்கு. லபர் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிராமப்புற படம். இந்த மோட்டிவேஷனே வெவ்வேறு ஆட்கள் வரும்போது தான் இருக்கும். அந்த பாதையை அடைச்ச மாதிரி ஒரு சூழல் இருக்கு. ஸோ பார்வையாளனா நான் இவர்களுடைய படம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். என்ன மாதிரியான இம்பாக்ட் அதை ஏற்படுத்தும்ன்றது ஒரு அடுத்த முக்கியமான கேள்வி. ஏன்னா இந்த விஜயினுடைய வருகை, அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நான் ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது மருதையன் தோழர் வந்து சொன்னார், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய சாபக்கேடுன்றது தமிழ் சினிமா தான். இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நம்ம உருவாக்கி வச்சிருக்காங்க, ஒரு நபரை ப்ரொமோட் பண்ணி அவரை இப்படி இந்த மாஸ் கமர்ஷியல் என்டர்டைனர்ஸ், அது ரஜினியா இருக்கலாம், விஜயா இருக்கலாம், எந்த ஹீரோவானா இருக்கலாம், அவர்களை காட்டியதனுடைய விளைவு அப்படின்றது என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஒரு ஆடியன்ஸை அல்லது தமிழ்நாட்டுல தமிழ் மக்களிடையே அவர்கள் ஏற்படுத்திய தாக்கம் அப்படின்றது என்ன? எந்த கருத்தும் இல்லை, ஒரு நான் என்டர்டெயின் பண்ண வரேன், அந்த படத்தை பார்த்துட்டு போங்க, ஜாலியா டான்ஸ் இருக்கும், பாட்டு இருக்கும், ஃபைட் இருக்கும், நீங்க வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போலான்ற படங்கள் வந்து உருவாக்கிய டேமேஜ் அப்படின்றது என்ன? ஒரு பையன் அந்த பேசுனா சொருவிடுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா இல்லையா? ஆமா ஆமா, இது எல்லாமே சினிமாவோட ப்ராடக்ட் தான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நண்பர் தன்னோட அக்கா பசங்களை புதுசா படம் வரும்போது கூட்டிட்டு போற பழக்கம் உண்டு. பசங்க அந்த ரஜினியோட ஒரு படம் வந்ததுல அண்ணாத்தை அந்த படத்துக்கு கூட்டிட்டு போறாரு. இன்டர்வெல்லோட சண்டை கட்டுறாங்க, மரியாதையா கிளம்பு, என்னால் அந்த படத்தை பார்க்க முடியாது. 10,000 ரூபாய் டிக்கெட் எடுத்து அவரை கம்பல் பண்ணி, மாமா முறை இவரை கம்பல் பண்ணி 10,000 ரூபாய்க்கு டிக்கெட் மட்டும் போட்டுட்டு ஜெயிலர் படம் போறாங்க. அதிகபட்ச வயசு 12, காட்டுத்தனமா என்ஜாய் பண்றாங்க. நம்ம கண்ணுக்கே தெரியாமல் ஒரு வன்முறை வந்து அவங்கள வந்து பரவசப்படுத்துற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கும். ஒரு குடும்பம், வீட்டு அண்ணன் தங்கச்சி, அந்த மாதிரியான நீங்க ரியல் லைஃப்ல பாக்குற ஒரு விஷயம் அவங்கள அதை வந்து கொஞ்சம் கூட சகிச்சுக்க முடியாதா இருக்கு. பிடிக்கலங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, அவர்களால் அந்த இடத்துல உட்கார முடியாத அளவுக்கு இருக்கு. பொறுமை இல்லாதவங்களா, வேல்யூ இல்லாதவங்களா கொண்டு வந்துட்டு அதனுடைய ஒரு விளைவு தான் இந்த கட்டத்துல வந்து அவங்களோட மீம்ஸ் எல்லாம் பாருங்களேன். இவர்கள் அத்தனை பேரும் வெறும் சினிமாவை மட்டும் லைஃப்ல என்டர்டெயின்மெண்ட்டா வச்சு வந்தவங்க. அதற்கு வெளியில எதையுமே எஃபர்ட் போட்டு முயற்சி எடுத்து எந்த என்டர்டெயின்மெண்ட்டையும் அவைல் பண்ணாதவங்க. இவங்களோட சமூகத்தை இவங்க பார்க்குற பார்வை, ஒரு விஷயத்த அணுகிற விதம்லாம் எவ்வளவு ஷாக்கிங்கா இருக்குன்னா, இந்த டிவிகே குரூப் போடுற மீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ விட்றா வண்டியை கரூருக்கு அப்படின்னு
அந்த படத்தோட காட்சியை அந்த அந்த ஃபோட்டோஸை போட்டு போடுறாங்க. இது இழவு விசாரிக்க போனோம் உங்கள் தலைவர். அதுக்கு அந்த அந்த கண்ணாடியை போட்டு ஜீப் மேலே உட்காந்துருக்கிற ஒரு காட்சி. எதை சொன்னாலும் கதறுன்னு சொல்லி போஸ்ட் கமெண்ட்டை போடுறது. கன்வின்ஸே பண்ண முடியல. இந்த மாதிரி ஒரு ஒரு மலட்டு அறிவுத்திறன் உள்ள ஒரு 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 செக்ஷனை உருவாக்கி விட்டுருக்கிறது வேற யாருமே இல்லை சினிமாவோட. திரும்ப திரும்ப இவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு புதுசாக இருக்கணும்ல. ஆனால் அந்த ஸ்க்ரீனை தேய்ச்சி பழசை தானே திரும்ப பார்க்குறாங்க. தேடுறதுலே நேரம் போதே தவிர புதுசாக எதை பார்க்குறதுங்கிற அறிவு கூட இல்லாமல் ஒரு செக்ஷனை வந்து உருவாக்கியிருக்கோம். எல்லாமே என்னென்னா இந்த பியோர் என்டர்டெயின்மெண்ட், அது வெறும் என்டர்டெயின் பண்ணுற ஒரு இடம் அப்படிங்கிற ஒரு 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 நியாயத்தை வச்சுக்கிட்டு நம்ம இந்த இளைஞர்களை வேற எந்த இன்புட்டையும் கொடுக்காத, எந்த டிஸ்கஷனையும் தான் வாழ்நாளில் பார்த்துடாத குழந்தைகளுக்கு சினிமா மட்டும் இருக்கும்போது அந்த சினிமா இவங்களை அதுவும் பாப்புலர் சினிமா எல்லாமே மோசமாக வழி நடத்தும் போது அவர்களுக்கு எது சரி எது தப்புங்கிற விவாதம்லாம் கூட தெரியல. இது மட்டும்தான் சரிங்கிற நம்பிட்டு வந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி படத்தை தலைவன் சரி, எங்க ஆளு சரி, அவ்வளவுதான். மற்றபடி ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்றது கிடையவே கிடையாது. அப்போதும் இருந்தது. எம்ஜிஆர் சரிங்கிறது இருந்துச்சு. ஆனா அந்த சரிங்கிறத நியாயம் பண்ற மாதிரி எம்ஜிஆர் கொஞ்சம் வேலையை செய்ய வேண்டியிருந்துச்சு. சமூக பொறுப்போடு இருக்கிறது. விஜயகாந்த் வரைக்கும் கூட போவேனா, ராமராஜன் முரளி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணாங்க, ரஜினி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணாங்க. பாட்ஷா படத்துல இருக்கட்டும், தாதாவா இருந்தாரு, தாதாவா இல்ல ஆட்டோ டிரைவர்களுக்கு ஒரு இதா இருந்தா அது ஒண்ணு ஏதோ ஒண்ணு ஜஸ்டிஃபை பண்ற ஒண்ணு வந்துருது. இது நியாயங்கிறது இல்ல, என் பாதைக்கு வந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ அப்படியான நிர்பந்தங்கள் எதுவுமே இல்லாம ஒட்டு மொத்தமா அந்த ஹீரோயிசம், இந்த ஹீரோ வழிபாடு வந்து போற ஒரு நேரத்துல இதை விட சுமாரா இருந்தாலும் இந்த படங்கள்லாம் நாம அதற்கான மரியாதையை செஞ்சுதான் ஆகணும். வரத ஏன்னா மிஸ்டேக் இருக்கட்டும், அந்த மிஸ்டேக்ல இருந்து திருத்திக்கிட்டு இன்னொரு சரியானதை பண்ண முடியும். இதுல கரெக்ட் பண்றதுக்கு என்ன இருக்கு? எளிமையான கேள்விதான். ஜெயிலர்லயோ இதுல சரி செய்ய வேண்டியது நீங்க ஒரு நாளை சொல்லலாம், நீங்க அதை மாத்தலாம். இதுல என்ன செய்ய முடியும் உங்களுக்கு? அந்த கொலையெல்லாம் எடுத்தீங்கன்னா அந்த படம் ஒண்ணுமே இல்லை. கொலைய வந்து ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்டா தலை சதுரி பறக்கிற மாதிரி வெடிச்சு உடையிற மாதிரி அதை பாக்குறதுன்றது ஒரு சிக்கல் தான். அது ஒரு அசல் போதை அல்லது வந்து ஒரு ஜங்கை திங்கிற மாதிரியான ஒரு வேலை. அது உங்களுக்கு தின்னுகிட்டே இருப்பீங்களே தவிர அது உங்களை மேலும் மேலும் ஒரு திருப்தியை தராது. அது நீங்க என்ஜாய் எல்லாம் பண்ணல அந்த படத்தை. அது உங்களை 3 மணி நேரத்தை உங்களை வந்து ஒரு வைப்ல வச்சிருக்கு, அவ்வளவுதான். நீங்க அதை நிஜமா என்ஜாய் எல்லாம் பண்ணல. ஏன் உங்களால ஒரு படத்தை இப்போ ஒரு பாட்டை நான் 10 வயசுல கேட்ட ஒரு பாட்டை என்னால இப்போ வரைக்கும் என்னால கேட்க முடியுது. உங்களை வந்து ரொம்ப உற்சாகமா ஆட வச்ச ஒரு பாட்டையும் உங்களால சீந்த முடியல. இப்போ நான் இந்த செக்ஷனை சொல்றேன். இந்த மாதிரியான அந்த ஹீரோ வழிபாடு தற்காலிகமா மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி படத்தை எடுத்து விடுற ஆட்கள்கிட்ட அது கேட்க விரும்புறது. அந்த பாட்டை உங்களால என்ஜாய் பண்ண முடியல. ஒரு 10 வருஷம் முன்னாடி நீங்க ஆடி ரகலை பண்ண ஒரு பாடலை இப்போ உங்களால என்ஜாய் பண்ண முடியல. ஸோ இது எங்கேயோ ஒரு கோளாறு இருக்குங்கிற அளவுலையாவது ஒத்துக்கணும். மேபி நான் அது சினிமா எனக்கு பொருத்தமானது அல்ல, நான் அவ்வளோ சொல்றதுக்கானது இல்லை. ஸோ இது என்னுடைய பார்வை வந்து ரொம்ப பாமரத்தனமாக தான் இருக்கும், அதை நான் ஒத்துக்கிறேன். பட் பாமரத்தனமான பார்வைக்கும் ஒரு அதுலேயும் ஏதோ ஒரு ஒரு அர்த்தம் இருக்குன்ற அளவில் மட்டும்தான் நான் பேசுகிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ரசனை கீழறங்கிறத தடுக்கிறதுக்கான ஒரே வழி என்னன்னா, குறைஞ்சபட்சம் இருக்கிறதுல வேற ஒருத்தர் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சு வர்றதை விடவும் இதற்கு ரெகுலர் ட்ரெண்டுக்கு மாறா வேற ஒரு படங்கள் வர்றதை அது ஒரு வலிந்து இந்த ஜாதி சங்கங்களோட சேர்ந்தெல்லாம் நாம போட்டு அடிக்கணுங்கிற அவசியம் தான் இல்லை. ரைட், சொல்லலாம். நான் சொல்றேன்ல, எனக்கு அந்த குறியீடு அது ஒரு ஒபாமை இருக்கு சொல்றேன், அவ்வளவுதான். அது பிடிக்கலங்கிறது அதோட சரி. அதுக்கு மேல இவங்கெல்லாம் வந்து கெடுக்கிறாங்க. சில பேர் சொல்றாங்கல்ல, இந்த சினிமாவே வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்கன்னா சில நடிகர்களே பேசுறாங்க. முன்னாடி ஜாதி அல்ல சினிமால, இதெல்லாம் ஜாதின்றாங்க. இதெல்லாம் அப்பட்டமான மோசடி, பொய்தான், மோசடி. அது ஏன்னா ஜாதி வெறின்றதை காட்டினது முன்பு வந்த படங்கள் தான். சின்ன கவுண்டர் படம் மாதிரியான படங்கள் தான், சேரன் பாண்டியன் மாதிரியான படங்கள் தான் அசல் ஜாதி வெறி படம். ஏழையாவே இருப்பான், அந்த அவங்க என் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுங்கிறத ரொம்ப கௌரவமா பெருமையா பேசின படங்கள் உண்டு. சேரனோட படங்கள்ல இந்த மாதிரி, பாரதி கண்ணம்மா படத்துல அதுலயும் கூட உண்டு. நேர்ல பார்க்கும்போது அது ஜாதிக்கு எதிரானது மாதிரி தெரியும். கடைசியாகவும் பார்த்தா அவர் வந்து அந்த சிஸ்டம் அப்படியே இருக்கும், அதுல எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அந்த கேஸ்ட் சிஸ்டம்ல ஒண்ணு என்னன்னா, நல்ல பண்ணையார் கெட்ட பண்ணையார் அழியணும், நல்ல பண்ணையார் இருக்கணும், கெட்ட பண்ணையார் திருந்தணும். ஆனா பண்ணையாரா இருப்பாரு. இவங்க துண்டை இடுப்புல வச்சுட்டு இப்படி கும்பிடுறவங்க அப்படி கும்பிடுறவங்களா, இந்த மாதிரியான சிஸ்டம். இதுதான் ஒரு மனித தன்மைக்கு எதிரானது. ஏத்து கேட்குறாங்க, எனக்கான ஸ்பேஸை கொடுன்றாங்க. நிலம் என்னதுன்னு சொல்லிட்டு போட்டோம். உங்களுக்கு என்னப்பா எல்லா படத்துலையும் நிலங்கிறாரு, இருக்கட்டுமேயா. எல்லா படத்துலையும் இப்போ கே.எஸ். ரவிக்குமார் படத்துல எல்லாம் பண்ணையாராவே இருந்திருக்காரு, விஜயகுமார் பண்ணையார் அந்த இதுல இருந்திருக்காங்களே. இருக்கட்டும், நிலம் என்னதுன்னு ஒரு பேசட்டும், உனக்கு என்ன கஷ்டம்? அது தப்புன்னு சொன்னா அதை நீங்க எடுங்க.
அதுல மோகன்ஜி விட்டுட்டு மோகன்ஜி சௌத்ரி தேவர்னு ஒரு ஆளை கொண்டு வந்து இருக்கிறாங்க. அவர் ப்ரொடியூசருங்கிறாங்க. என்ன ப்ரொடியூஸ் பண்ணாரு எனக்கு சத்தியமா தெரியல. அவர் எல்லாமே ஒரு ஆடியோ லான்ச் நடந்துருச்சு. அவர் தான் ப்ரொடியூசர். அவர் எல்லாமே ஒரு ஆடியோ லான்ச் ப்ரொடியூசருங்கிறாங்க. யாராவது கேள்வி கேட்கறாங்களா? சௌத்ரி தேவர் ப்ரொடியூசருங்கிறீங்களே, அவர் என்ன ப்ரொடியூஸ் பண்ணார்? அவர் ஃபுல் டைம் மேலேயே ரஞ்சித், மாரிசராஜ், வெற்றிமாறன் எல்லாரும் திட்டாரு. கோபி சுதாகரோட திட்டாரு. அப்படியா? இந்த கவின் ஆணவ கொலைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க கலாய்ச்சு. உடனே கோபி சுதாகர் திட்டி வீடியோ போட்டாரு. ஆக்சுவலா அந்த இடைநிலை ஜாதிகள்கிட்ட ஃபைனான்சியர்ஸ் வரைக்கும் அவங்க இருந்து அவங்க சினிமா உலகத்தை ஒட்டு மொத்தமா கட்டுப்படுத்தினாங்க. அப்போ அந்த ஜாதிய விவாதம் வரவே இல்லை. நடராஜன், சசிகலா நடராஜன் அவங்களோட ஒரு கை இருந்தது. இந்த மாதிரி பல பேர் காஸ்டிஸ்டுகள் கையில ஒட்டுமொத்த சினிமா இருந்துச்சு. அப்பெல்லாம் அது ஒரு குறைஞ்சபட்ச விவாதமா வரல. மேபி சோஷியல் மீடியா இல்லை, அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா காது கூட அந்த மாதிரி வரல, எங்கேயும் அந்த மாதிரி எதுவுமே வரல. இப்ப இவங்க 2 பேருக்கு மட்டும் அது வருது. சார்பட்டா பரம்பரை இருக்குல்ல, நீங்க அந்த டைம்ல வந்த படங்கள்லாம் எடுத்து அதோட அதுல இருக்கிற நேர்த்தி. எனக்கு அட்டகத்தி அவ்வளவா பிடிக்கல. ஆனா அட்டகத்தி எனக்கு சென்னையில இருந்த போதும் எனக்கு கொஞ்சமும் தெரியாத ஒரு உலகத்தை அட்டகத்தில இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ட்ரெயின்ல அந்த பஸ்ல இருந்து வர்றவங்க, இந்த காஞ்சிபுரம் இந்த சைட்ல இருந்து வர்ற அப்படி ஒரு உலகம் இருக்கு. அந்த பசங்களோட பாட்டு பாடிட்டு வர்றதெல்லாம் இது எனக்கு தெரியவே தெரியாது. அவ்வளவா பிடிக்காத ஒரு படம். எனக்கு அதுல இருந்து ஒரு புது விஷயம் எனக்கு தெரிஞ்சது. மெட்ராஸ் எனக்கு பிடிச்சது. ஓகே, தங்களான்னு அவ்வளவா எனக்கு அது இதாக ஒரு மாதிரி கொஞ்சமும் எனக்கு செட் ஆகலை. அப்படியே இருந்தாலும் கூட நீங்கள் தங்களான் எனக்கு பிடிக்கலன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். நாளைக்கு ரஞ்சித்துக்கிட்டேருந்து சார்பட்டா பரம்பரை மாதிரியோ அல்லது மெட்ராஸ் மாதிரி இன்னொரு படம் வரும் அப்படின்னு எனக்கு ஒரு இருக்கும் வெரைட்டி. அப்போ இந்த மாதிரியான குரூப் அட்டாக் இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் குறைஞ்சபட்சம் இப்படி ஒரு ட்ரையல் எடுக்க முடியும். லோகேஷ்ட கேள்வி கேளுங்கன்றதை கூட விட்டுருவேன். இங்கே இது அனாவசியம். இந்த மாதிரியான ஒருத்தர் வரும்போது அண்ட் பழைய பேப்பர் எடுத்துட்டு இருந்த ஒருத்தர் அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்து அவர் 2 படம் எடுக்கிறதுங்கிற அந்த சேஞ்ச் இருக்குல்ல, அது இந்த மாதிரியான ஆட்கள் வரும்போது தான் சாத்தியம். நான் அந்த வகையில சொல்றேன். ஸ்டில் அரசியல் ரீதியா அதுல எல்லாம் அவரோட ஒப்பீனியன்ல அவர் அவசரப்பட்டு சொன்னதுங்கிறதுல எனக்கு பல விஷயங்கள்ல நான் எக்கச்சக்கமா முரண்படுற புள்ளி உண்டு. ஆனால் ரஞ்சித்தோட படங்களுக்கான ஸ்பேஸுங்கிறது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ரஞ்சித்தும் சரி, மாரி செல்வராஜும் சரி. அப்பதான் இன்னொருத்தர் ஒரு புதுசா ஒண்ணு இந்த இடத்துல எடுக்க முடியுங்கிற எண்ணத்தோட ஒருத்தர் வரணும். இன்னும் ஜனநாயகமாக சினிமா இருக்கணும் அப்படின்னா இன்னும் ரஞ்சித் மாரி மாதிரி நிறைய பேர் வரணும் அப்படின்றது. ஸோ என் ஒப்பீனியனை வச்சுக்க வேண்டாம். அது எனக்கு என் பிரச்சனை. அது நான் அதனாலதான் எல்லாரும் கிண்டல் பண்ற இன்னொரு படம் எனக்கு ஓரளவு பிடிச்சிருந்துச்சுன்னு அதுக்காக தான் சொன்னேன். அது மாறலாம். பட் அவர்களுக்கான ஸ்பேஸ் இருக்கணும். இன்னும் வர இன்னும் அவங்கள்ட்டேருந்து வர்றவங்க, அவர்கிட்டேருந்து வர்ற ப்ராடக்ட் இன்னும் பெட்டரா இருக்கும். அவங்கள்ட்டேருந்து வர்றவங்களும் இன்னும் நல்ல புது விஷயங்கள் கொடுப்பாங்க. நாவல்ட்டி வேணும். அல்லது இந்த டெம்ப்ளேட்டான வெறும் வன்முறை இன்னும் மோசமா வரதை தடுக்கணும்னு சொன்னா நாம புதிய படைப்புகள் வந்தே ஆகணும். அது எப்படி வேணா இருக்கட்டும். இன்னொரு தற்கொலை தலைமுறை கூட்டம் உருவாமல் தடுப்பதற்கு இந்த ஹீரோ வர்ஷிப் கூட்டம் வராம இருக்கணும்னு சொன்னா இத்தகைய படைப்புகளுக்கான ஸ்பேஸ் இன்னும் அதிகமாகணும். அப்பதான் அட்லீஸ்ட் சினிமாவையும் காப்பாற்ற முடியும். நீங்க ஒரே மாதிரி எடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான் இருக்கிற இன்னும் மிச்சம் இது தேட்டரையும் இழுத்து மூடிட்டு போற மாதிரி தான் இருக்கும். நன்றி தோழர், ரொம்ப விரிவாக பேசியிருக்கோம். ஆடியன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து உங்களுடைய கருத்துக்களை மிக்க ரொம்ப நன்றி. உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.